அனைவருக்கும் வணக்கம். எங்களோட சேனல் நேம் ஆக்டிவ் வித் மீ. நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே நாங்கள் என்ன போகிறோம்னா வந்து இலங்கையில் செய்கை பண்ணப்படுற மற்றும் ஒரு நெல்லினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 362 இதை சொல்கிறது. சாதாரணமாக விவசாயிலேருந்து கோராண்டு சொல்லுவாங்க. இலங்கையின் வடபகுதியை பொறுத்த வரைக்கும் மிக அதிகளவான பரப்பளவில் செய்கை பண்ணப்படுற ஒரு நெல் வர்க்கமண்டா இந்த 362, அதாவது கோராயினம் தான் அதிகளவில் செய்ய பண்ணப்படுது. இது வந்து அம்பலாந்தோட்ட விவசாய ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஒரு இனம். தான் அதற்கு முன்னால் 80 என்று வருது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அம்பலாந்தோட்டண்டா 80, பத்தில் வேண்டா பிஜி, போம்பு விலையண்டா BW, லவது வேண்டா LD என்ற இனங்கள் வந்து வெளியிடப்படுது. இதன் வந்து விவசாய ஆராய்ச்சி நிலையத்தை குறிக்கும். இந்த 362 என்ற இனம் வந்து ஒரு சிவப்பு நாடு இனத்தை சேர்ந்தது. அதாவது சிவப்பு நாடு இது வந்து அதிகளவு கன்சியூம் பண்ணுற, அதாவது சாப்பிட்ற வந்து வடமான மக்கள் அதிகளவு சாப்பிட்ற அரிசியும் வந்து இந்த கோரா அரிசியை அதிகளவு சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து ஆட்டக்காரி, குறிப்பாக வடபகுதியை பொறுத்த வரைக்கும் சிவப்பரிசி தான் அதிகளவு சாப்பிடப்படுறது. அதில் இந்த கோராவும் மற்றது அது ஆட்டக்காரியும் தான் வந்து அதிகளவு உணவாக எடுத்துக்கொள்ளப்படுற அரிசியாக காணப்படுது. இந்த கோரா இனம் வந்து சொன்னான் 3 மாத இனம் வந்து சிவப்பு நாடு. இந்த இனம் வந்து 2002ஆம் ஆண்டு விவசாய ஆராய்ச்சி நிலையம் அம்பலாந்தோட்டையால் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா 70 சென்டிமீட்டர், அதாவது 2 அடியை விட கொஞ்சம் கூடின உயரத்தில் வளரும். பெருசாக விடுகிற பிரச்சனைகள் இல்லை இந்த இனத்தில். மற்ற நோய்பிட தாக்கங்கள் இந்த இது அளவும் வந்து குறைவாகத்தான் காணப்படும். இந்த கோரா, அதாவது 362 வந்து நோய்பிடைகள் கொஞ்சம் அதிக விளைச்சல் தரும். எங்களோட பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 5.5 ரகம் 6 மெட்ரிக் டன் விளைச்சலை வந்து தொடர்ச்சியாக இந்த கோரா இனம் வந்து தந்து கொண்டிருக்குது. 5.5 ரகம் 6 மெட்ரிக் டன் விளைச்சல் வந்து சாதாரண வீசி விதைப்பு முறையில் வந்து தந்துருக்குது. இந்த நெல்லும் வந்து ஒரு சிறந்த நெல்லினமாக காணப்படுது. இனத்தோட சேர்த்து உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த வயலை பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள், இதெல்லாம் ஒரே வயல், ஒரே நேரத்தில் விதைக்கப்பட்டது. இந்த பாத்தி வந்து பழத்திட்டுது. ஆனால் இங்கால பார்த்திங்கன்னா இந்த பாத்தி வந்து இன்னும் பழக்கையில் நாள் கிடக்குது. இதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கமெண்டில் இதுக்கான ஆன்சரை நான் வந்து பின் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ தான் 362. இது மாதிரி ஒவ்வொரு இனங்களோட வீடியோவும் வந்து நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் போட்டுருப்போம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மறக்காமல் ஆக்டிவ் வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.